அஞ்சனம் பார்த்து குறி சொல்லுகிறவர்களை நாடி உங்களை அசூசைப்படுத்தாதீர்கள்னு வரும். அஞ்சனம் பார்த்து குறி சொல்லுகிறவர்கள், இது எல்லாமே இதில் எல்லா கேட்டகரி வரும். அப்போது அஞ்சனம்னா என்ன? இப்போ 18, 10, 11 பார்த்தீங்கன்னா செத்தவர்களிடத்துல குறி கேட்குறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22:18 சூன்யக்காரியை உயிரோடு வைக்க வேண்டான்னு. எதுக்கு சூன்யக்காரியை மட்டும் உயிரோடு வைக்க வேண்டாம்? மற்றவங்களெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்ன ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட், சூன்யக்காரியை உயிரோடு வைக்காத. அப்போது சூன்யக்காரின்னா யார்? சவுல் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் ஜனங்களுக்கு செஞ்சு ஆண்டவனுக்கு பிரியமாக நடக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அவன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து 25 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அங்கே தான் அந்த எந்தோரின் சூனியக்காரி வருகிறாள். சவுல் தான் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே குறி சொல்லுகிறவளை அந்த தேசத்திலிருந்து துரத்தினான்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பெலிஸ்தர்கள் அவனை நெருக்கின பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு எந்த விதமான பதில் சொல்லலை. அப்படின்ன உடனே அட்லீஸ்ட் ஏதாவது மந்திரமாயம் செஞ்சாவது நம்ம கேட்டுருணும், மரிச்சு போன சாமுவேலை எழுப்பியாவது கொண்டு வர்றதுக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த எந்தோருங்கிற ஊருக்கு மாறுவேஷம் போட்டு போகிறான். இந்த காரியம்தான் ஆண்டவரை வேதனைப்படுத்தின விஷயம். இதுக்கு முன்னால் நம்ம செஞ்ச தவறுகள்லாம் வேற. நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் வாசிச்சிங்கன்னா, அவன் கர்த்தரை தேடாமல் குறி சொல்லுகிற பெண்ணை, அஞ்சனம் பார்க்குற பெண்ணை தேடினது நிமித்தம் கர்த்தர் அவனை கொன்று போட்டார்னு வரும்.